மஞ்சள் வந்து 100 கிராம் போடுவேன். சூப்பரா வந்து ரெடி பண்ணிடுவோம். இது வந்து கலையும் எடுத்துக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுதான் இப்போ நான் வந்து ரெடி பண்ணுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மார்னிங் vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பட் இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எதுக்கு எடுத்து வச்சுட்ருக்கேன் அப்படின்னா, சாம்பார் பொடி அரைக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ வெயில் டைம்ன்றதுனால ஜஸ்ட் நம்ம ஒரு 1 hour வச்சாலே போதும், நல்லா வந்து காஞ்சிரும். இதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா பொருள் ஆட் பண்ணுவோம். 1 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியா. மஞ்சள் வந்து 100 கிராம் போடுவேன். மஞ்சள் 100 கிராம். மிளகு ஒரு பிடி போட்டு காட்டுவேன். மிளகு ஒரு பிடினா 100 கிராம் இருக்கும். வெந்தயம் அதே மாதிரி 100 கிராம். நிறையவே நான் போடுவேன், ஏன்னா வெயில் நாள் வேற. வெந்தயம் மஞ்சள்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லது. சரிங்க. துவரம்பருப்பு 1 டம்ளர், 1/4 கிலோ போடுவேன். துவரம்பருப்பு 1/4 கிலோ. துவரம்பருப்பு 1/4 கிலோ. மீதி எல்லாமே 100 கிராம், ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுவேன். கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம். 100 கிராம். அப்பதான் திக்னஸ் கொடுக்கும். சில பேர் பொங்குன்னு போட மாட்டாங்க, திக்னஸ் கொடுக்கும் கடலைப்பருப்பு போட்டா. இருக்காது கரண்டி ஆகும். 1/4 கிலோ. அதெல்லாம் வாங்கணும். ரேஷன் பருப்பு வரணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் போட்டிருக்காங்க. மிளகா, மல்லி தனியாக இருக்குது. இந்த பொருள் எல்லாமே இதில் வந்து தனியாக வச்சுருக்கோம். வரலி மஞ்சளையும் இந்த மாதிரி நல்லா உடச்சி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அளவு எல்லாமே 100 கிராம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட நல்லா வாசனையாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ரெடி. அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை, பட் நார்மல் தோசை இல்லாமல் மசால் தோசை மாதிரி பண்ணலாம். பட் குயிக்காகவும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் எல்லாரோட ஃபேவரட். ஓகே, இப்போ 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து நல்லா 4ஆக கட் பண்ணி குக்கரில் வந்து நம்ம விசில் வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டாலே வந்து போதும். ஸோ மசால் தோசை நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் பண்ணலாம். பட் வீட்டில் அடிக்கடி எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இது நல்லா வேகட்டும். ஒரு 2 விசில் வந்ததும் தோல் எல்லாமே எடுத்துட்டு நல்லா வந்து மசிச்சு இதை எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் இந்த மாதிரி ஹெவியாக ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா வந்து சாப்பிடவும் ஆசையாக இருக்கும். இதில் வந்து சில பேர் தண்ணி சேர்க்க மாட்டாங்க. பட் இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு, அதை நான் எடுத்துட்டேன். தண்ணி வந்து அந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இதில் வந்து ஸ்பைசஸ் வந்து நாங்கள் சேர்த்தோம்.
நம்மளோட குயிக் அண்ட் டேஸ்டான மசால் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் உருளைக்கிழங்கு இருந்தால் 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மசால் தோசை ரெடி ஆகிடும். ஓகே ஃபைன். இதே மாதிரி எல்லாருக்குமே ஆக்சுவலி சூடாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். சூடாக வந்து தோசையும் மாற்ற கொடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சுது. இதுக்கு வந்து நீங்கள் சாம்பாரோ இல்லை சட்னி, வெங்காய சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வெங்காய சட்னி தான் இதுக்கு சேர்த்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது கம்மியாக ஆட் பண்ணணும், ஏன்னா அதை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு எடுத்துட்டோம். ஸோ அதையும் நான் கிளியராக வந்து சொல்லிவிட்டேன். ஸோ குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செய்யலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பூண்டு பொடி வந்து சேர்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ பூண்டு பொடி இல்லை, ஸோ சிம்பிளான ஒரு சட்னி தான். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓவர். ஸோ 2 தோசை சாப்பிட்டாலே நல்லா வந்து ஹெவியாக இருக்கும். மார்னிங்கே வந்து நல்லா ஒரு ஹெவியாக டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நல்லா சூடாக சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் கூட நான் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கொஞ்சம் சாரீலாம் வந்து ப்ளீட்டிங் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சொதப்பலாக தான் வந்து நான் சாரீ கட்டுவேன். கம்ப்ளீட்டாக எனக்கு வரவே வராது. ஏன்னா அந்த அர்ஜென்ட்டில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிகிற சாரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம கட்டுற அழகுக்கு நமக்கு கொஞ்சம் அந்த வழவழன்னு இருக்கிற சாரியாக இருந்தால் நிற்கவே நிற்காது. ஸோ இப்போ அதனால் முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி நான் எடுத்துகிட்டு போனதுனால எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இது ரொம்ப ஈஸி. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்டாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பட் நம்ம வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி நான் என்ன வந்து கற்றுக்கிட்டு நான் பண்ணணும், ரெடி பண்ணணும், அதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அந்த ப்ளீட்டிங் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால வந்து நான் ப்ராப்பராக இப்போ காட்டுறேன். ஸோ அது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து அது எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்து இதை நீ எப்படி கற்றுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்து ஒரு 4-5 தடவை நம்ம பண்ணாதான் ஆக்சுவலாக அது வரும். நான் வந்து கொஞ்சம் கூட நிற்காத நல்லா வழவழன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாரீ தான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த சாரீ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சாரீலாம் தான் நமக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளீட்லாம் பார்த்தீங்கன்னா படிஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நான் இதை வந்து எடுத்திருக்கேன். பாக்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ண முடியுதான்னு தெரியல. நான் அதையும் வந்து எப்படி ஈஸியாக மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த சாரீ தான் இப்போ நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். பலகை மாதிரி கொஞ்சம் இன்னும் நீளமாக இருந்தால் கூட ஓகே. என்கிட்ட இப்போதைக்கு இந்த பலகை தான் இருக்கு. ஸோ இருக்கிறத வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே அயன் பாக்ஸ் செட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால வந்து ஆக்சுவலாக ஹால் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா பிரைட்டிங்காக இருக்கும். அது வந்து பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்கும். பட் எனக்கு அதை அயன் பண்ணுறதுக்கு வசதியாக இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மாற்றிட்டேன். ஸோ இங்கேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து டேபிள் செட் பண்ணியாச்சு. அயன் பாக்ஸ் செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவை கொஞ்சம் வந்து பின். நம்ம சாரீ பின் வச்சுக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். பல்லு சைடு எடுத்துட்டு இது பின்னாடி போகும் இல்லையா, ஸோ அந்த வந்து எடுக்கிறேன். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்த பின் போட்டுட்டு இப்போ டேபிளில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு டேபிளில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அயன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு வெயிட்டான பொருள் வந்து வைக்கிறேன். எனக்கு புரியுது, ஏம்மா உனக்கிட்ட வேறு வெயிட்டான பொருள் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா. இப்போதைக்கு இது தாங்க இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேலே ஒரு பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்த நம்ம சரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பின் அதிகமாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்படியே கரெக்டாக வந்து வரும். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம்.
அந்த சாரீ முன்னாடி கொஞ்சம் தள்ளிட்டு அடுத்து இதே மாதிரி நம்ம எங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ரண்ட் பக்கம் எடுக்கிறதுக்கு மேலே ஷோல்டரில் அதை அளவு பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல பின் பண்ணி அதை வரைக்குமே வந்து நம்ம அயன் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் அயன் பண்ணிவிட்டு வச்சு காட்டுறேன். வச்சு பார்த்துக்கோங்க கீழே எவ்வளோ தூரம் வந்து இது தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ பின்னாடி வந்து ஸோ சைடில் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். அயன் பண்ணும்போது அந்த இடத்த சரி பண்ணிக்கலாம். எனக்கு கீழே எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நான் விட்டுருக்கேன். ஸோ அது வரைக்கும் இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க அடையாளத்துக்கு. பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அயன் பண்ணிக்கலாம். பார்த்து நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இது அளவு வந்து பார்த்துக்கோங்க. சுற்று வந்து இவ்வளோ தூரம் வரும் இல்லையா, ஸோ நல்லா இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம அயன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இது தாண்டி சுற்றி வரைக்குமே நம்ம அயன் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். நான் இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த இடத்த வந்து பின் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துக்கு புரியறதுக்காக ஒரு பின் வந்து போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? போட்டாச்சு. இப்போ வழக்கம் போல் ஒரு வெயிட் அந்த இடத்துல வச்சிடலாம். நான் அதை எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு ஈவனாக வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ரொம்ப அகலமாக எடுக்கணும்னு இல்லை. ஸோ நமக்கு அந்த ஃப்ரண்ட்டில் எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்தளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் அயன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் சின்னதாக கூட நம்ம ப்ளீட் வந்து எடுக்கலாம். பட் எனக்கு வந்து பெருசாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் கொஞ்சம் பெருசாகவே தான் எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னா ஸோ நம்ம எடுத்ததே பார்த்திங்கன்னா ஹாஃபாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வர மாதிரி நம்ம சின்னதாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த இடத்தையும் நல்லா வந்து படிகிற மாதிரி அயன் பண்ணிக்கலாம். நான் அதை பின் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வரைக்குமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அயன் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பின்னாடி தொங்குற அந்த முந்தி ஃபுல்லாக வந்து அயன் பண்ணி பின் பண்ணி அயன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வர எந்த ப்ளீட் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து அதையும் அயன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ நான் சுற்றி சைடில் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்தையுமே இதே மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம அயன் பண்ணதை எடுத்து கீழே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய டேபிளாக இருந்தால் நல்லா நீளமாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே போட்டிருக்கோம். இதுதான் வந்து அளவு. ஸோ நம்ம அதை பின்னு வரைக்கும் ப்ராப்பராக அயன் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் நமக்கு வந்து மறக்காமல் இருக்கும். அது வந்து பர்ஃபெக்டாக வரும் நம்ம ஃபைனலாக வந்து அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது. இப்போ நம்ம இது வரைக்குமே ஃபுல்லாகவே வந்து அயன் பண்ணியிருக்கோம். ஸோ பிரித்து நீங்கள் போடும்போது அது வந்து அழகாக வந்துடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே முன்னாடி வரும் இல்லையா, அந்த ப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த பின்னு வரைக்கும் நம்ம அயன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒன்றும் ஆகாது, அப்படி இருக்கட்டும். இப்போ நீங்கள் அந்த சுத்தளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு நம்ம எவ்வளோ தூரம் மேலே வந்து பின் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வச்சிடலாம். இதுவே கொஞ்சம் கீழே தான் இருக்குது, அதை நான் சரி பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மேலே ப்ளவுஸில் பின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மெயின் பின் வந்து கரெக்டாக இருக்கணும். இருங்க, அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கிறேன். அந்த மெயின் பின்னு கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ இதை சுற்றி நம்ம சைடில் ஃபஸ்ட்டு ஒரு அந்த பார்டர் வரும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். நான் அதுதான் எடுக்கிறேன். சைடில் வரும் இல்லையா, ஸோ அந்த ப்ளீட் வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு கீழே தான் பின் பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த இடத்துல எப்போவுமே 2 பின் போடுவேன். ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கேப் விட்டு அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பின் பண்ணுறது கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ளீட் எடுத்து அயன் பண்ணுறது ஈஸி தான்.
ஆக்சுவலி இது நமக்கு நாமே பண்ணிக்கிறதே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நமக்கு தான் வந்து நம்ம எப்படி வந்து சாரீ கட்டுவோம் அண்ட் வந்து நம்மளோட சைஸ் எப்படி நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீட்டாக அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பின் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பின்னை அப்படியே விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சாரீ கட்டும்போது நம்ம ஒரு பார்டர் எடுப்போம் இல்லையா, அதை கரெக்டாக வந்து அளவு எடுத்துக்கலாம். நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு அந்த சுத்தளவு இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட ஒரு பின் வந்து பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு சைடில் வந்து ஒரு பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் நம்ம அயன் பண்ண போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டே பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பின்னுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பர்ஃபெக்டாக அந்த பின் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம மடித்து அயன் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் நம்ம ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து எடுக்கணும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபேட்டாக இருப்பாங்க, இல்லை இன்னும் லீனாக இருப்பாங்க. எனக்கு வந்து சைடு தெரியாத மாதிரி நான் வந்து அந்த பாட்டை வந்து பெருசாக எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் சின்னதாக எடுக்கணும்னா கூட பெருசு சின்னதாக எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 சைடுமே நான் பின்ன கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து மார்க்கு. ஸோ இப்போ இந்த இடத்த தான் வந்து நம்ம அயன் பண்ண போகிறோம். ஸோ அயன் வந்து அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக எடுத்துக்கலாம். என்னோட ஆல்காட்டி விரல் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த பின் வந்து நீங்கள் மார்க் பண்ணாதான் மிஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இந்த சாரீலாம் நம்ம அவசரத்தில் ஃபங்க்ஷனில் கட்டணும் அப்படின்னா செமையாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சாரீலாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ ப்ளீடிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இந்த இடத்த சரி பண்ணிவிட்டு இங்கே வந்து பின் குத்திக்கலாம். இங்கே ஒரு பின் பண்ணிட்டேன் கலையாமல் இருக்கணும்னு. இப்போது இது வந்து நல்லா ஒரு வெயிட் வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம மடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பின் பண்ணதும் அந்த இடத்துல ஈவனாக வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து கலையாமல் இருக்கும். நீங்கள் இப்போ எடுத்தால் கூட அப்படியே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக நான் அங்கங்கே பின் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கீழே கொஞ்சம் புஃப்னு இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் கொஞ்சம் அகலமாக வந்து வைக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ அகலமாக வேணாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப சின்னதாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் அந்த நீட்னஸ் இருக்காது. அதனால ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி கீழேயும் பார்டரையும் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேஃப்டி பின் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நம்ம அதை அங்கங்கே கரெக்டாக அயன் பண்ணி பின் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக கலையாமல் அப்படியே இருக்கும். ஸோ கீழேயும் அதே மாதிரி அயன் பண்ணிக்கலாம். பெருசாக அயன் பண்ணி ஓவரால் எல்லாமே வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா திருப்பிக்கலாம். ஸோ நம்ம சாரி எடுத்துருக்கோம் இல்லையா, அப்படியே வந்து உள்டாவா இது வந்து திருப்பி இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே ஜஸ்ட் எடுத்து விட்டிங்கன்னா ஒரு ஹாஃப்ல அதுவே நின்றும்.
இந்த இடத்த இப்படி மடிச்சுட்டு இப்படி எடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் உள்ளேயே பண்ணிக்கலாம். கீழே வந்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு ஸ்டோன் வச்சுக்கோங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து நம்ம இங்கே பின் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இந்த பாக்ஸ் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம விட்டுட்டு முன்னாடி வந்து அளவு எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்த கரெக்டாக நம்ம ஒரு கை அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு முழம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக வரும். அந்த இடத்த விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்த தான் நம்ம மடிக்க போகிறோம். ஸோ இது மடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து நீட்டாக மடிக்கணும். ஏன்னா இந்த இடம் தான் வந்து கொஞ்சம் கொசன்னு ஆகும். பட் நீங்கள் டேபிள் வந்து நல்லா நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக வைக்கலாங்க. ஸோ அயன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அந்த பெருசாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக வந்துடும். ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் மடிக்கிறேன். ஸோ அதையே வந்து மறுபடியும் நான் 2ஆக மடிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறத என்னோட தோளில் போட்டுக்கிறேன். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அளவுக்கு மடித்தாச்சு, மறுபடியும் நான் தோளில் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்தையுமே நான் உள்ளே வந்து கொஞ்சம் அந்த மடிப்பு கலையாமல் திருப்பி அப்படியே மடித்து வைக்கிறேன். இப்போ அந்த இடத்துல ஒரு வெயிட் வச்சுட்டேன். ஸோ வெயிட் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பக்கமும் சரி பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஜ் ரைட் சைடில் இருக்கிறத அப்படியே நம்ம வந்து மடித்து சென்டர் பிளேஸ்க்கு கொண்டு வந்துடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறத அப்படியே டபுளாக மடித்து அது மேலே வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி டபுளாக மடித்து நம்ம மேலே வந்து வச்சிடலாம். வச்சுட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்து நீட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இன்னும் சின்ன பாக்ஸாக வேணும் அப்படின்னா கூட நம்ம ஃபஸ்ட்டு மடித்தோம் இல்லையா, அது வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக பார்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த இடத்த அழகாக நம்ம செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கீழே தொங்கும் இல்லையா, நம்ம பின் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, ஃபர்ஸ்ட்டு ஒரு அளவு எடுத்து நம்ம அதை கேப் விட்டோம் இல்லையா, அதை வந்து மேலே அப்படியே சுற்றிக்க போகிறோம். ஸோ அந்த பாக்ஸோட அளவோடு நம்ம எடுத்து வச்சதுனால இப்போ அந்த பாக்ஸுக்கு அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா பெருசும் சின்னதுமாக ஆகிடும். எடுத்துகிட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து நம்ம அயன் பண்ணி மடித்து வச்சுருக்கிறத அப்படியே 4ஆக மடித்து இந்த கேப்பு ஒன்று வரும், அந்த கேப்பில் உள்ளே தள்ளிடணும். அவ்வளோதாங்க, வேலை வந்து முடிஞ்சுது. ஸோ நல்லா பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதே வந்து நீங்கள் இதை அப்படியே 2ஆக மடித்து ஒரு பேக்குள்ளே வந்து எடுத்து செட் பண்ணிடலாம். இல்லை இன்னும் சின்னதாக மடிக்கணும் அப்படின்னா கூட மடிச்சிக்கலாம். ஈஸியாக வந்து நான் சொல்ல முடியுமா அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் ரெஃபரன்ஸுக்கு பார்த்தேன். பட் வந்து எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இதே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது 2ஆக வந்து நான் அப்படியே மடித்து நான் உள்ளே வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மடித்து அயன் பண்ணிட்டதுனால நீங்கள் எவ்வளோ மோசமாக மடக்குனாலுமே அட்லீஸ்ட் நீங்கள் பாக்ஸ் பண்ணவே ஆக்சுவலாக வரல, பாக்ஸே பண்ணலனாலுமே பிரச்சனை இல்லை. நமக்கு ஏற்ற மாதிரி அதை மடித்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயுமே பின் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டோம். நமக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாக்ஸ் வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நமக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த அயன் பண்ணுறது. பட் இதை பண்ணும்போது இதை ப்ராப்பராக இந்த பாக்ஸோட அந்த ஃபுல் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதனால நான் வந்து ஷேர் பண்ணேன். ஆக்சுவலி இன்னும் வந்து இந்த பாக்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணலாம். டேபிள் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ என்கிட்ட அந்த பெரிய டேபிள் இல்லை, அதனால இருக்கிற வரைக்கும் வச்சுட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் பெரிய டேபிள் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக மடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வேறு எதுவுமே அது வந்து மிஸ்டேக் இல்லை. அந்த மடிக்கிறது மட்டும் கொஞ்சம் சரியாக மடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து கலையவும் கலையாது. இந்த மாதிரி கொஞ்சம் சரி வராத சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அது மாதிரி முன்னாடி அயன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த பின் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் சுற்றி மடிச்சு போட்டிங்க அப்படின்னா அப்படியே பர்ஃபெக்டாக நிற்கும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. நான் இவ்வளோ பெரிய பாக்ஸை எடுத்துகிட்டு போகல, நான் இதே பார்த்தீங்கன்னா அப்படி 2ஆக மடித்து உள்ளே வந்து ஒரு ஜிப்லாக் மாதிரி ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும். அதுவும் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால எனக்கு லேட் ஆகுமே தவிர நான் கடகட வந்து நம்ம வீடியோவில் எடுக்காமல் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 20 இல்லை 15 மினிட்ஸில் வந்து ஒரு சாரீ பண்ணிடலாம்.
ஓகே ஃபைன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரெடி பண்ணது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். இப்போ இதையும் வந்து மடித்து நான் வந்து பீரோவில் தான் எடுத்து வைக்க போகிறேன். நான் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னால் கடகடன்னு எடுக்க முடியல. எனக்கு இந்த இடம் கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு, அதனால் தனியாகவே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப வழவழன்னு இருக்கிற சாரீ வந்து கட்ட முடியலன்னா இந்த மாதிரி வந்து ப்ரீ ஃபோல்டிங் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம vlog வந்து ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான vlog உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான vlogsலாம் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.